ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். முதல் கேள்வி, இந்திய குடிமையியல் பணியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய குடிமையியல் பணியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை கார்ன்வாலிஸ். அடுத்து, தத்துவயியலின் தந்தை எனப்படுபவர் யார்? தத்துவயியலின் தந்தை எனப்படுபவர் யார்? சரியான விடை சாக்ரட்டிஸ். அடுத்து, தஞ்சையில் சரஸ்வதி மகாலை கட்டியவர் யார்? தஞ்சையில் சரஸ்வதி மகாலை கட்டியவர் யார்? சரியான விடை இரண்டாம் சரபோஜி. அடுத்து, மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? மனிதன் முதலில் பழகிய விலங்கு எது? சரியான விடை நாய். அடுத்து, மனிதனின் அறிவியல் பெயர் என்ன? மனிதனின் அறிவியல் பெயர் என்ன? சரியான விடை ஹோமோசெப்பியன்ஸ். அடுத்து, இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? இதற்கான விடை வல்லபாய். அடுத்து, புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியவர் யார்? புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான விடை ராஜீவ்காந்தி. அடுத்து, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்து, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? சரியான விடை முதலாம் ராஜராஜ சோழன். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிபி 1010 கட்டினாங்க. அடுத்து, வீரத்தமிழனை பட்டத்தை தர்மம்பாலுக்கு கொடுத்தவர் யார்? வீரத்தமிழனை பட்டத்தை தர்மம்பாலுக்கு கொடுத்தவர் யார்? சரியான விடை பெரியார். அடுத்து, ஆசியாவின் நோயாளி என்று கருதப்பட்டது? ஆசியாவின் நோயாளி என்று கருதப்பட்டது? இதற்கான விடை சீனா. அடுத்து, மக்கள் பணியே கடவுள் பணி என்று கூறி தொண்டாற்றியவர் யார்? மக்கள் பணியே கடவுள் பணி என்று கூறி தொண்டாற்றியவர் யார்? சரியான விடை விவேகானந்தர். அடுத்து 13வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? சரியான விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்து, அணு சோதனை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? அணு சோதனை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? சரியான விடை 1963. அடுத்து 15வது கேள்வி, இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று சொன்னவர் யார்? இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று சொன்னவர் யார்? சரியான விடை சர் சையது அகமது கான். அடுத்து 16வது கேள்வி, ஆங்கிலேய கிழக்கிந்திய வாணிபக் கழகத்தின் முதல் தளம் எது? ஆங்கிலேய கிழக்கிந்திய வாணிபக் கழகத்தின் முதல் தளம், அதாவது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வணிகத்தை ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரத். அடுத்து 17வது கேள்வி, மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? சரியான விடை இண்டிகா. அடுத்து, நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிபுரம் வந்த சீன பயணியின் பெயர் என்ன? நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிபுரம் வந்த சீன பயணியின் பெயர் என்ன? சரியான விடை யுவான் சுவாங். அடுத்து, உலகின் அரசன் எனப்படும் மன்னர் யார்? உலகின் அரசன் எனப்படும் மன்னர் யார்? சரியான விடை ஷாஜகான். அடுத்து, தல சுய ஆட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தல சுய ஆட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ரிப்பன் பிரபு. அடுத்து, இரண்டாவது உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தில் யாரது தலைமையில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றது?
இரண்டாவது உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தில் யாரது தலைமையில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றது? சரியான விடை அட்லி பிரபு தலைமையில் தான் அந்த தொழிற்கட்சி வெற்றி பெற்றது. அடுத்து 22வது கேள்வி, ஆந்திர காளிதாசர் என போற்றப்படுபவர் யார்? ஆந்திர காளிதாசர் என போற்றப்படுபவர் யார்? சரியான விடை அலுரி குப்பண்ணா. அடுத்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ராஜாராம் மோகன் ராய். அடுத்து இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? சரியான விடை வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்து விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? சரியான விடை 1858 நவம்பர் 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.